விஜயா வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மீனா வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எப்படி வீட்டை விட்டு போவ, அப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம மனோஜும் அதுக்கேத்த மாதிரி மீனாவை வீட்டை விட்டு கிளப்பணும் அப்படின்னு பயங்கரமா ஐடியா பண்ணிருக்காங்க. ஏன்னா மீனா வீட்டை விட்டு வெளியே போனாதானே அந்த ரூமை திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு நம்ம மனோஜ். முத்து நேரா வந்து நம்ம விஜயா கிட்ட, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே, ஏய் நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்க ரெண்டு பேரும், அப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். நானே எப்படா இவருக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயந்து போயிருக்கேன். ஆனா நீங்க ரொம்ப கேஷுவலா தனியா ஒரு ரூம்ல ஜாலியா இருக்கீங்கல்ல அப்படி இப்படின்னு சொன்னோன்னா நம்ம முத்துக்கு சரியான கோவம் வந்துருது. இப்ப என்ன, நாங்க தனியா ஒரு வீடு பார்த்துட்டு போகணும் அவ்வளவுதானே, நாங்க போறோம், ஆனா நாங்க அப்பாவையும் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னோன்னா, எது அவரை கூட்டிட்டு போறியா, இவ பக்கத்துல இருந்தாவே அவருக்கு ஆகாது, அதனாலதான் இவளையே வீட்டை விட்டு வெளியே போக சொல்றேன், நீ என்னடா அவரையும் கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்ற அப்படின்னு நம்ம விஜயா சொன்னோன்னு நம்ம மனோஜ் வந்துட்டு, இவன் என்னமா லூசு மாதிரி பேசி இருக்கான், அப்பாவை எதுக்கு இவன் கூட்டிட்டு போறான், ஏன் நம்ம பாத்துக்க மாட்டோமா அப்படின்னு, ஏண்டா நீ சமைச்சு போடுவியா இல்ல உனக்கு தான் சமைக்க தெரியுமா, அப்பா எந்த நேரத்துல என்ன டேப்லெட் சாப்பிடுவாரு அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம விஜய் வந்துட்டு, ஏன் அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு சமைக்க தெரியுமா, நீங்க சமைச்சே பல வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னு நம்ம விஜய் வந்துகிட்டு, ஆமாண்டா நான் சமைச்சு பல வருஷம் ஆகுது, ஆனா நான் சிந்தாமணி கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு வேலைக்காரியை வைக்க சொல்லி, அதெல்லாம் அவங்க பார்த்து அனுப்பிவிட்டாங்கன்னா நல்ல வேலைக்காரியா தான் இருக்கும் அப்படின்னு, ஓ எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கீங்களா மீனா, இப்ப நம்ம ரெண்டு பேரும் கிளம்புறது மட்டும் தான் பாக்கி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மீனாவும் வந்துட்டு, வாங்க நம்ம ரெண்டு பேரும் தனியாவே போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, மீனா நீ அப்படி சொல்ற அப்படின்னு, ஆமா மாமா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயமா இருக்கு, நான் கூட அம்மா கிட்ட இதை சொல்லியிருந்தேன்னா அதனால அவங்க ஒரு ஜோசியரை பார்த்து பேசினாங்க, அவங்களும் அதான் சொல்றாங்க, அத்தை இப்ப ரொம்ப குழப்பத்துல இருப்பாங்க, அதனால ஏதாச்சும் தப்பா நடந்துச்சுன்னா ஒன்னதான் சொல்லுவாங்க, அதனால நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு அம்மாவும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னானே, பாத்தியா உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, அதனால நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்புங்க, அப்பதான் எங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா பொறு அப்படின்னு சொல்லிட்டு, வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல இந்த பூஜையை மட்டும் ஒரு மாசம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, விஜயா இனிமே நீ டெய்லி அந்த பூஜை பண்ற, அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மீனா வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புவா அப்படின்னு சொன்னோன்னே, இது அது வரைக்கும் இருப்பாளா, அவ்வளவு நல்லா விட முடியாது, இவ்வளவு முதல்ல வீட்டை விட்டு கிளம்ப சொல்லுங்க, இன்னும் ஒரு வாரம் தான் அவளுக்கு டைம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம முத்து வந்துட்டு, சரிமா போயிடறோம் அப்படின்னு சொல்லி கையை எடுத்து கும்பிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம அண்ணாமலை தான் ரொம்பவே வருத்தத்துல இருக்காரு. நம்ம விஜயா கிட்ட, விஜயா கொஞ்சமாச்சும் பார்த்து பேசு, அவன் உனக்கு பிறந்த பையன் தானே அப்படின்னு சொன்னோன்னு நம்ம விஜயா இருந்துட்டு, ஏங்க உங்களுக்கு முன்னாடி எனக்கு யாருமே எதுவுமே இல்லைங்க, எனக்கு நீங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. நம்ம அண்ணாமலை சரியான கோபத்துல எழுந்து போயிடுறாரு. நம்ம முத்து அதுக்கப்புறம் வீடு தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. வீடு தேடி அலையும் போதுதான் ஒரு பயங்கரமான விஷயத்த பாக்குறாரு. நம்ம செல்வமும் முத்துவும் வீடு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஜோசியக்கார பொம்பளை அங்க இங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன இது எங்க பாக்கமா இருக்கே அப்படின்னு சொன்னோன்னு நம்ம முத்து அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து, ஏய் இது தாண்டா எங்க வீட்டுல வந்து குறி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி போனுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ரோஹிணி வந்து பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன இது உன்னோட அண்ணி மாதிரி தெரியல அப்படின்னு செல்வம் சொன்னோன்னு, ஆமாண்டா எனக்கும் அந்த ஆச்சரியமா இருக்கு, இருமச்சான் பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம முத்து. உடனே நம்ம முத்துவும் செல்வமும் அவங்க ரெண்டு பேருக்கு தெரியாம நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்னதான் பேசுறாங்க அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு அந்த ஜோசியம் சொல்ற பொம்பளை கிட்ட, நான் சொல்றத ஒழுங்கா செய்யு, இந்த தடவை அந்த மனோஜ் கிட்ட நான் சொல்றத அப்படியே சொல்ற, கொஞ்சம் கூட பிசுறு தட்டக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, நீங்க சொன்னதை மட்டும் செய்யறேன், ஆனா சிந்தாமணி அக்கா தான் என்ன ஊரை விட்டு கிளம்ப சொன்னாங்க, இங்க இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க, நான் கூட ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க என்னன்னா இப்படி வேலை வைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, இங்க பார் நான் சொல்றதை மட்டும் செய்யு, உனக்கு தான் நான் பணம் தரேன் இல்ல, உனக்கு என்ன இன்னும் 2 நாள்ல ஊருக்கு கிளம்பிட்டே இருக்கலாம், அது வரைக்கும் நீ எப்படியாச்சும் சமாளிச்சுக்க, அப்படியே பிரச்சனை ஆனாலும் நான் சிந்தாமணி கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ரோஹிணி. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம முத்துக்கு பயங்கர ஷாக்கு. ஓ இதுக்கு பின்னாடி சிந்தாமணி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சா கடைசியில ரோஹிணி தான் இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ஜோசியக்கார பொம்பளைய பிடிக்க போறாங்க. ஆனா நம்ம செல்வன் மச்சான் பொறு, அவங்கள கையும் களவுமா ஏதாச்சும் ஆதாரத்தோட பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மொபைல்ல வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து அந்த ஜோசியம் சொல்ற பொம்பளை எங்க போறாங்க அப்படி இப்படின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க நேரா நம்ம மனோஜோட ஷோரூமுக்கு தான் போறாங்க. மனோஜோட ஷோரூமுக்கு போன உடனே மனோஜ் இருந்துகிட்டு, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கோவமா கேட்டோன்னே, இந்த பார்ப்பா ரொம்ப கத்துறவெல்லாம் வச்சுக்காத, நான் ஒரு உண்மையை சொல்லிட்டு போலாம்னா வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்ப என்ன பீதியை கிளப்ப போறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அந்த ரோகிணி கூட சேர்ந்து வாழ்றியா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, கோர்ட்ல ஜட்ஜி கேட்கிற மாதிரி கேக்குறீங்க, அதெல்லாம் அவளோட சேர்ந்து வாழ முடியாது, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொன்னோன்னே, கபார் என்கிட்ட மரியாதையா பேசு இல்லனா உன் வாழ்க்கையை சீரழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம மனோஜுக்கு சரியான பயம் வந்துருது. உடனே நம்ம மனோஜ் அமைதியா இருக்கவும் அந்த ஜோசியம் சொல்றவங்க, இங்க பார் எண்ணி எண்ணி ஒரே வாரத்துல நீ அந்த ரோகிணி கூட சேர்ந்துரு, அப்பதான் உனக்கு பிசினஸ்ல எல்லாமே நடக்கும், இல்லனா உன் பிசினஸ் படுத்துரும், அதுவும் இல்லாம உன் வாழ்க்கை கடன்லயே போயிரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தணும்னு, இது ரோகிணி சேர்த்தாதான் என் பிசினஸ்ல லாபம் வருமா அப்படின்னு, ஆமா உனக்கு சொல்றது இன்னும் புரியலையா, நீ அந்த ரோகிணி கூட இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிசினஸ் வந்து பெருசாகும்
அப்படின்னு சொன்னோன்னே சரி அதுக்கு என்னதாமா பண்றது அப்படின்னு கேக்குறாங்க நம்ம மனோஜ். உடனே நீ எதுவும் பண்ண தேவையில்ல, அந்த ரோஹிணியே உன்னை தேடி வருவா, அவ தேடி வரும்போது விரட்டாம நீ அவ கூட சேர்ந்து வாழு அப்படின்னு. இது வீட்டுல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு கேட்டோன்னா வீட்டுக்கு தெரிஞ்சாதானே உனக்கு இந்த காலத்துக்கு டைவர்ஸும் கிடைக்காது, அதனால காலம் முழுக்க அவ கூட வாழு, ஆனா வீட்டுல இருக்கவங்கள்ட்ட இத இப்பவே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம மனோஜ் அதெல்லாம் ஏத்துக்கிட்டு அமைதியா நின்றுகிட்டு இருக்காரு. மனோஜும் அந்த ஜோசியக்காரங்க சொன்னதுக்கு சரின்னு சொன்ன நேரத்துல நம்ம முத்து உள்ள வந்து அந்த ஜோசியக்காரங்களை பார்த்து முறைச்ச உடனே திடுன்னு ஓட பாக்குறாங்க. ஆனா நம்ம செல்வம் கையும் களவுமா பிடிச்சிட்டு எங்க ஓட பாக்குற, ஒழுங்கா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு டேய் அதுதான் பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்குன்னா நீயும் சரின்னு சொல்லிட்ட, கொஞ்ச நேரத்துல அந்த பார்லருமா கூட சேர்ந்து வாழ்றது ஓகே தானே சொன்ன அப்படின்னு நம்ம மனோஜ் திடுன்னு முடிக்கிறாரு. அதுக்கு என்ன, அது என்னென்னமோ சொல்லுது, என் பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் சரின்னு சொன்னேன் அப்படின்னு. இந்த விஷயம் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சுப்பாரு அப்படின்னு. அம்மாட்ட தான் சொல்லாத அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் ரொம்பவே பயப்படுறாரு. உடனே செல்வம் இருந்துகிட்டு அந்த ஜோசியக்காரங்களை பிடிச்சு என்ன நீ சொன்னாதான் அப்படியே பழிக்கும் அப்படின்னா எல்லாரையும் நம்ப வச்சுட்டு இங்க வந்து பொய் கதையா அவுத்து விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க கை ஓங்குறாரு. உடனே நம்ம முத்து இருந்துட்டு டேய் அதெல்லாம் போட்டு அடிக்காத, அதெல்லாம் நேரடியா உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா பக்கம் இழுத்துட்டு போறாங்க. நம்ம முத்துவும் செல்வமும் கூடவே நம்ம மனோஜும் வராரு. போற வழி முழுக்க அந்த ஜோசியக்காரங்களை நம்ம முத்து திட்டிக்கிட்டே போறாரு. நம்ம செல்வம் வந்துகிட்டு அச்சான் பொருடா கொஞ்ச நேரத்துல வீடு வந்துடும், அதுக்கப்புறம் இருக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் நம்ம விஜயா வீட்டுக்கு போறாங்க. விஜயா அங்க இருக்கிறத பார்த்துட்டு மா இது நான் அப்பவே சொன்னேன் இல்ல சரியான ஃப்ராடுன்னு, இப்ப பார் கையும் களவுமா மாட்டிருக்கு அப்படின்னு குடிச்சு தரன்னு இழுத்திட்டு வந்தோன்னா விஜயா இருந்துட்டு டேய் அவங்க சக்தி வாய்ந்தவங்கடா, ஏதாச்சும் சொன்னாங்கன்னா பழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தோன்னா நம்ம முத்து இருந்துகிட்டு யாரு இதுவா, இது சரியான ஃப்ராடுமா, இது அந்த பார்லர் அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு. எது ரோகிணி கிட்டயா, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நம்ம விஜயா பதட்டத்தோட கேக்குறாங்க. உடனே நம்ம மனோஜ் இருந்துகிட்டு ஆமாமா என்கிட்ட வந்து ரோஹிணி கூட சேர்ந்து வாழணும், இல்லன்னா எல்லா பிசினஸ்லயும் லாஸ் ஆயிரும், நான் அப்புறம் தெருவுல தான் நிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துச்சுமா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம விஜயாவுக்கு அப்பதான் எல்லா உண்மையும் புரியுது. உடனே சரியான கோவத்துல இங்க பார் இதுக்கு பின்னாடி ரோகிணி தான் இருக்காளா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாமா இதெல்லாம் பண்ண சொன்னதே அந்த ரோகிணி அம்மா தான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் உண்மையை சொல்லி இது பெரிய பிரச்சனை ஆகும், கோர்ட்டு கேஸ் அலைவு அப்படின்னு சொன்னோன்னா நான் எங்க வேணா வந்து சொல்றேம்மா, அதுதான் பண்ண சொன்னிச்சு, அதுதான் காசு கொடுத்து எல்லாத்தையும் சொல்ல சொன்னிச்சு, உங்க வீட்டுல 2வது மருமக இருக்கிறதே அதுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்த்துச்சு அப்படின்னு. நீ சிந்தாமணியோட ஆள் தானே அப்படின்னு நம்ம முத்து கேட்டவொன்னே இல்ல சிந்தாமணிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அவங்க எனக்கு போன் பண்ணி வர சொன்னாங்க, ஆனா காசு கொடுத்து சொன்னது எல்லாமே ரோஹிணி தான் அப்படின்னு நம்ம ரோஹிணியை மாட்டி விட்டாங்க அந்த ஜோசியக்காரவங்க. உடனே நம்ம முத்துக்கு சரியான கோவம் வந்துருது. நம்ம விஜய் இருந்துகிட்டு அடிக்கிறதுக்கு கை ஓங்கினா நம்ம முத்து தடுத்து இவங்களை அடிச்சு என்ன ஆக போகுது, அந்த ரோஹிணிக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா உடனே சிந்தாமணிக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நம்ம சிந்தாமணி மனசுக்குள்ளேயே அப்பாடா நல்ல வேலை ஏதாச்சும் பிரச்சனை ஆனிச்சுன்னா அந்த ரோஹிணியை போட்டு விடு அப்படின்னு அந்த ஜோசியக்காரி கிட்ட சொன்னது சரியா போச்சு, நல்ல வேலை அந்த முத்து கண்டுபிடிச்ச உடனே ரோஹிணியை போட்டு விட்டா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம சிந்தாமணியோட பிளான் தான். ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அந்த ரோஹிணி பேர் சொல்லிட்டு தப்பிச்சிரு, எந்த காரணத்தை கொண்டும் என் பேர் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் காசே கொடுத்திருக்காங்க. அந்த ஜோசியக்காரியும் நம்ம சிந்தாமணி சொன்ன மாதிரி அப்படியே புட்டு வச்சிடறாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சு நம்ம முத்துவும் விஜயாவும் சரியான கோவத்துல இருக்காங்க. நம்ம மனோஜுக்கு அப்பதான் நம்ம ரோஹிணி போன் பண்றாங்க. மனோஜுக்கு ரோஹிணி போன் பண்றதை பார்த்த உடனே விஜயை எடுத்து ஸ்பீக்கர்ல போட சொல்றாங்க. உடனே நம்ம மனோஜ் வந்துட்டு சொல்லு அப்படின்னு. என்ன மனோஜ் நம்ம 2 பேரும் தனியா போகணும் அப்படின்னு சொன்னேனே, எல்லாத்துக்கும் ரெடியா, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடு, வரத்துக்கு 2-3 நாள் ஆகும் அப்படின்னு நம்ம விஜயா பயங்கரமா முறைக்கிறாங்க. உடனே நம்ம மனோஜ் இருந்துகிட்டு இங்க பாரு என்னாலாம் வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே மனோஜ் நீ வரலன்னு வச்சுக்க அப்புறம் உன் பிசினஸ்ல எல்லாம் லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் லாஸ் ஆனாலும் ஆயிட்டு போகுது, ஆனா என்னால வர முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. உடனே இங்க பார் இல்லன்னா நான் உனக்கு டைவர்ஸே கொடுக்க மாட்டேன், டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தானே உன்னை நேர்ல வர சொன்னேன், 2 நாள் என் கூட தனியா இருக்கணும் அப்படின்னா சொன்னது அதனால தானே, ஆனா நீ என்ன இப்ப எப்படியே மாத்தி பேசுற, நீயும் அப்பெல்லாம் சரின்னு தானே சொன்ன அப்படின்னு சொன்னோன்னே இங்க பார் எனக்கு உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கெல்லாம் சரின்னு சொன்னேன், ஆனா அதை விட ஒரு பெரிய விஷயம் எனக்கு மாட்டிருக்கு, அதனால உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கு, நான் நேரா கோர்ட்ல பாத்துக்கிறேன் அங்க வந்துரு நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் கெத்தா போன வச்சிடறாரு. உடனே நம்ம விஜயா இருந்துகிட்டு டேய் என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க, அப்படி 2 பேரும் எங்கடா தனியா போலான்னு அப்படின்னா அதுகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரின்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம மனோஜ் சொல்றாரு. பாத்தியாமா இவன் சரியான கேடிமா, என்னமோ என்ன ரவுடி அப்படி இப்படிலாம் சொல்லுவீங்கல்ல, இவன் பாத்தீங்களா என்ன வேலையை பார்த்து வச்சிருக்கான்னு அப்படின்னு நம்ம முத்துவும் சொல்றாரு. உடனே நம்ம மீனா இருந்துகிட்டு ஏங்க முதல்ல இவளை எங்கேயும் தப்பிக்க விட்டுறாதீங்க, இது பாட்டுக்கு எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடிடுச்சுன்னா அப்புறம் நம்ம கேஸ் நடக்கும்போது பெரிய பிரச்சனை ஆயிரும், அந்த ரோகிணி வேற எப்படி என்ன பேசுவா அப்படின்னே தெரியாது, திடீர்னு இதெல்லாம் நம்ம செட் பண்ண ஆளு அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடும்
அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மனோஜ் இருந்துகிட்டு அதெல்லாம் எப்படி இனிமேல் பேச முடியும், என் ஷோரூமுக்கு வந்து எல்லாமே பேசுனது, அன்னைக்கு என் மொபைல வாங்கி பணம் அனுப்புனது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமா எடுத்து வச்சிருக்கேன், இனிமே கோர்ட்ல கேஸ் நடந்துச்சுன்னு வச்சுக்க அந்த ரோகிணியை கிளின்னு கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம மனோஜ். உடனே நம்ம முத்து இருந்துகிட்டு ஆமாண்டா இங்க நல்லா பேசு, ஆனா கோர்ட்ல வந்தா மட்டும் வளரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துகிட்டு ஆமா அந்த கவுன்சிலிங் போகணும் அப்படின்லாம் சொன்னாங்களே அது என்னாச்சுரா அப்படின்னு நம்ம மனோஜ் கிட்ட கேட்டோன்னே நம்ம மனோஜ் இருந்துகிட்டு அதெல்லாம் பாத்துக்கலாமா, ஆனா அதுக்கு முன்னாடி கோர்ட்ல இன்னொரு ஹியரிங் போனுச்சுன்னா எல்லா விஷயத்தையும் உண்மையை வெளியே வர வச்சிடலாம், நம்ம கிட்ட இனி எல்லா ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு மனோஜ். ரோஹிணிக்கு அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. உடனே நம்ம மனோஜுக்கு திரும்ப போன் பண்ணி மனோஜ் ஏதாச்சும் ஆச்சா அப்படின்னு கேட்டோன்னா இனிமே நீ போடுற பிளான் எதுவுமே என்கிட்ட நடக்காது, இந்த ஜோசியக்காரி எல்லாத்தையும் என்கிட்ட உண்மையை கக்கிட்டா, இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. இது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்கிறாங்க ரோஹிணி. நீ தானே அந்த ஜோசியக்காரி காசு கொடுத்து எல்லாத்தையும் பண்ண சொன்னது, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாம போயிரும், எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவோட தாலி நிக்காது, எங்க அப்பா ஒரே தெரியா போயிடுவாரு அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தினது நீ தானே அப்படின்னு சொன்ன மனோஜ். சத்தியமா நானா அதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து போறாங்க. ஏன்னா உண்மையாவே அதெல்லாம் நம்ம ரோஹிணி பண்ணவே இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனா நம்ம மனோஜ் அதெல்லாம் கேட்காம போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் நம்ம ரோஹிணி இதெல்லாம் பார்த்து பேசலாம் அப்படின்னு ஷோரூமுக்கு வந்தா அதெல்லாம் கண்டுக்காம நம்ம மனோஜ் பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் சீரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.